கிருஷ்ணகிரி டேம் ரோடு. இது வந்து சேலம். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் கோமதி. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய சச்சின் மீன் விருந்து அந்த ஒரு கடையை தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து நாங்கள் மீன் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம் எங்கள் ஃபேமிலியோட. சின்ன மீனாக இருந்தால் 40 ரூபா, கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தால் 70 ரூபா ஒரு மீன். அது ரேட் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் இந்த மீன் ஒன்று 70 ரூபா. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் வெயிட் பண்ணுறதுக்குள்ளேயே சுட சுட மீன் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் சாப்பாடு மீன் சாம்பாரும் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்டும் என் பையனும் மீன் சாப்பாடு மீன் குழம்பு சாப்பிட்டாங்க. நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை மாத்திரம்தான் சாப்பிட்டேன். பாருங்கள், எங்களுடைய 3 ஃபிஷ்ஷும் அங்கே ஃப்ரை ஆகிட்டுருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போவே மீன் சாப்பிடணும் போல் இருக்குது. கிருஷ்ணகிரி டேம் ரோடு. இது வந்து சேலம், ஸ்ட்ரைட்டாக சேலம் போகுது. நாங்கள் மீன் சாப்பிட்லான்னு வந்தோம். பக்கத்துலே மீன் கடை பக்கத்துலேயே மல்லிகைப்பூ தோட்டம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்பவே அழகாக இருக்குது. பின்னாடி மலைகள் நேச்சுரலாக அழகாக இருக்குது. ரைஸ் மீன் சாம்பார் வந்துடுச்சு. அவங்க 2 பேரும் சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், 3 ஃபிஷ் ஃப்ரையும் வந்துடுச்சு. ஒரு ஃபிஷ் ஃப்ரை 70 ருபீஸ், 3க்கு 210 ஆயிடுச்சு. இந்த ஃபிஷ் ஃப்ரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நான் பாருங்கள் எப்படி சாப்பிட்றேன்ட்டு. கொஞ்சம் நீ 3 வேளையும் ஹோட்டல்லே சாப்பிடுறியா? ஒரு வேளை தாமா ஹோட்டல்ல சாப்பிடுறேன். இது 2 வேளை பார்சல் வாங்கி வச்சு வீட்ல சாப்பிடுறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபிஷ் ஃப்ரை ரொம்பவே பிடிக்கும். மீன் குழம்பும் பிடிக்கும். ப்ளஸ் எனக்கு மட்டன் இவ்வளோ தான் பிடிக்கும். மற்றதெல்லாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு ஃபிஷ்னால் ரொம்ப உயிர் சின்ன வயசுலேருந்தே. இது ஒரு அனுபவத்தை உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு ஒரு 10 வயசுக்குள்ளே தான் இருக்கும். எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்பாவை ஃபிஷ் ஃப்ரை வாங்க சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தேன். அப்பா வாங்கி கொடுக்கல, அம்மா வாங்கி கொடுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்பா வாங்கி கொடுக்க வந்தாங்க. வாங்கி கொடுக்குற ஸ்டேஜில் அங்கே ஒருத்தர் கடையில் ஃபிஷ் ஃப்ரை போட்டுட்டு இருந்தாங்க. ஃபிஷ் ஃப்ரை போடும் போது அந்த ஃபிஷ்ஷு எடுத்து அந்த தோசை டீ மேலே வைக்கும் போது அதில் ஒரு புழு நெண்டிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்பா வேணவே வேணாம், எனக்கு ஃபிஷ்ஷும் வேணாம், எதுவும் வேணான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அந்த அனுபவம் மறக்கவே முடியாது. இந்த 10 வயசில் நடந்தாலையும் என்னோடய மெமரியில் அப்படியே பதிஞ்சிருச்சு. எனக்கு ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. ஆனாலும் அதை சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் நான் ஃபிஷ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் சாப்பிடுவேன். ஏன்னா இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. முள்ளெல்லாம் கரெக்டாக பார்த்து எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவேன். சில பேர் பார்த்து சாப்பிடுங்க. ஃபிஷ்ஷில் ரொம்ப முள் இருக்கும், சில மீனில் இருக்காது. நான் சாப்பிட்றது வந்து ஜிலேபி மீன் தான். ரொம்பவே நல்லா இருந்தது. அவங்க டேஸ்ட்டாக செஞ்சுருந்தாங்க. சில பேருக்கு தெரியாது, கிருஷ்ணகிரினாவே டேம் பக்கத்தில் மீன் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. மீன் ஃப்ரையும் அந்த டேமுக்கு உள்ளார போனாலும் நிறைய ஃபிஷ் ஃப்ரையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மீன் சாப்பாடு ஃபிஷ் ஃப்ரைனா கிருஷ்ணகிரி ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால நாங்களும் போயிருந்தோம், மிஸ் பண்ண அதை சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். நாம் கேஆர்பி டேம் போயிட்டு கொஞ்சம் மேலே காவேரிப்பட்டினம் ரோடு அந்த சைடு போனால் நிறைய கடைகள் இருக்குது. அந்த கடையில் எல்லாமே ஃபிஷ் ஃப்ரை, குழி பணியாரம், மீன் சாப்பாடு இதெல்லாமே ஃபேமஸாக இருக்கும். நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடையில் போய் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நானும் சாப்பிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு அங்கே போய் சாப்பிட்டு வீடியோ போடலான்னு இருக்கேன். என்னுடைய வீடியோவை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி, ஹீட், மட்டன் பிரியாணி, கோல்ட், ஃபிஷ் பிரியாணி. ஐயோ ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. அப்ப நான் தோசை சாப்பிடுறியா? காலையில தாண்டா அது சாப்பிட்டேன். பரோட்டா டைஜஸ்ட் ஆகாது. அப்ப கூல் ட்ரிங்க்ஸ், சாப்பிட்டு கூல் ட்ரிங்க்ஸ். ஐஸ்கிரீம், நான் குண்டாயிடுவேன். டீ காபி, கிரே ஹேர் வந்துரும்டா. பிஸ்கட்.